டுடே சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடை மிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குடை மிளகாயோட பெனிஃபிட்ஸையும் இந்த வீடியோவில் நடுவில் அங்கங்கே சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இது தாங்க தேவை. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. குடமிளகாய் சாப்பிடாத குழந்தைகளும் கூட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? முதல்ல வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, இந்த சோம்பு எல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. குடமிளகாயில் வைட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் இருக்குது. இந்த குடமிளகாயை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்றுப்புண், மலச்சிக்கல் போன்றவை குணமாக பயன்படுகிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இதில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு ஆகியவை குறைவாக இருப்பதால் இதை நாம் தினமும் உணவில் எடுத்துக்கொள்வதால் எடை அதிகரிக்காமல் தடுக்கிறது. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நறுக்கி வச்சுருந்த குடை மிளகாயையும் அது கூட போட்டு நல்லா வணக்க போகிறோம். குடை மிளகாயில் வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால இது எலும்புகளை வலுப்படுத்துகிறது. மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தையும் வலியையும் இது குறைக்கிறது. கண்களின் பார்வை திறனையும் இது சாப்பிடுவதால் மேம்படுத்துகிறது. வணக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமாக அது வணங்கிடுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி, இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்ச விழுதை இப்போ இது கூட சேர்த்துறேங்க. அரைச்சி சேர்த்துனோம்னா நம்மளுக்கு கிரேவி கண்டென்சி கொஞ்சம் திக்காக கிடைக்குங்க. அதுக்காக நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறோங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விடணுங்க. எண்ணெய் நல்லா துவண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், அந்த கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே இது கூடயே போட்டு நல்லா வணக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துடணுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விடணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் படுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டுடே சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேறொரு பதிவுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.